ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஹீரோயின் அவங்க ரூமில் உட்காந்து ஏதோ புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவும் உள்ள நுழைஞ்சிடறாரு. ஹீரோயின் செம கடுப்பாகிறாங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி தெரில. அப்போ கரெக்டாக அவர் லியூஷியஸ் கொடுத்தா அந்த கொடையும் பார்த்துடுறாரு. இதை யார் உனக்கு கொடுத்தா, யார் கொடுத்தாலும் எந்த பொருளை கொடுத்தாலும் வாங்கிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜலஸில் கத்திட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிறதுனால வேணும்னே ஹீரோ கிட்ட கடுப்பேற்றணும்னு சொல்லிட்டு, ஆமாம் இது அந்த மிஸ்டர் எக்ஸ் தான் கொடுத்தாங்க, அவரு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தார் தெரியுமா, எவ்வளவு டால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்து பேச ஹீரோவுமே என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனாலும் ஹீரோயின் கொஞ்ச நேரம் கெஞ்சணுங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனாலும் அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. என்ன அவன் மட்டும் தான் கோவப்படுவானா, நானும் தான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயினோட குழந்தைங்களை பார்க்க ஹீரோவோட அம்மாவுமே மறைஞ்சிட்டுன்னு போறாங்க. கரெக்டா அந்த பையனும் அதை பார்த்துறான். யார் நீங்க, சீக்கிரம் வெளியே வரலனா நான் கண்டிப்பா போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவுமே வெளில வராங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி இவங்க ஹீரோவோட அம்மான்னு தெரியும் போல. அதனால ஹீரோவோட அம்மாவுமே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோட பையன், நீங்க 5 மில்லியன் கொடுத்தாலும் எங்க அப்பாவை நான் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அந்த சின்ன பாப்பா ஒருவேளை 10 மில்லியன் கொடுத்தீங்கன்னா வேணா விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயின் கூட சேர்றது ஓகே தான் போல. ஸோ இதை பத்தி தான் பேச வந்திருக்காங்க. இதை கேட்டோன்னா அந்த குழந்தைங்களும் சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்க, உங்க அம்மாக்கு தான் இன்னும் என்னோட பையனை கொஞ்சம் பிடிக்கல போல, அதனால எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அவங்க 2 பேரை கோத்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவும் நேரம் ஹீரோவை பார்க்க தான் போறாங்க. கதவை தட்டாமையும் உள்ள போயிடுறாங்க. அதனால ஹீரோவும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க என்னதான் என்னோட அம்மாவா இருந்தாலும் கதவை தட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அம்மா அதுக்கெல்லாம் கேப் கொடுக்கல. ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவையும் ஹீரோயினோட பையன் போட்டோவையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீ அவங்களோட ஸ்டெப் ஃபாதரா இருக்கிறதுக்கு ஆப்டான ஆள் தான், அதனால நீ சீக்கிரமா ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்கலன்னா நான் எப்போதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுலாம் செமையாக திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இன்னும் சமாதானமே ஆகலை. இதனால ஹீரோவும் சரி ஹீரோயினை வேலை செய்கிற இடத்துலயே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஈவினிங் பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் இன்னுமே மூஞ்ச காட்டிட்டு தான் இருக்காங்க. உங்க கூடல என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பிடிச்சி வழுக்க டைமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் தெரியுது பிரேக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. கடைசியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுமே ஆயிடுது. ஆனாலும் அது சின்ன ஆக்சிடென்ட்டுங்கனால எப்படியோ தப்பிச்சு வேற வண்டியில இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோவும் சொல்றாரு, நீ இனிமேல் தனியா எங்கேயும் போகாத, அது மட்டும் இல்லாம கேர்ஃபுல்லா இரு, எதுனாலும் இனிமேல் நான் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்னால உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஓப்பனா ப்ரொபோஸே பண்ணிடுறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம உன் குழந்தைங்களே நீ நானே பாத்துக்கிறேன், இனிமேல் அவங்க நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் டக்குனு கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயின் இப்பதான் ஏதோ சின்ன பிள்ளை டக்குனு கிஸ் பண்ண மாதிரி அப்படியே மனசெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் விட்டு அங்கிருந்து அப்படியே ஷை ஆகி குழந்தை மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு லைட்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவங்க அம்மா நேரம் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூஞ்சியை திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோயினும் வராங்க. ஹீரோயின் கிட்டயும் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினோட குழந்தைங்களும் வராங்க. ஆனா அவங்க நேரா போய் ஹீரோவோட அம்மா கிட்ட நல்லா பேசுறாங்க. இதை பார்த்தோன்னே நீங்கெல்லாம் எப்ப இன்ட்ரோ ஆகிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க ஆல்ரெடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல ஹீரோயினும் இப்ப என்ன அம்மா கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்க ஜாலியா தான் பேசிட்டு இருக்குங்க. ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட அப்படியே சைடு கேப்ல அந்த குழந்தைங்கள ஷாப்பிங் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் போய் குழந்தைங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மட்டும்தான் ஒன்னா இருக்காங்க. 2 பேரும் அப்படியே பார்வையிலேயே கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஒரே ஷையா இருக்கு. இதனால சரி நான் குழந்தைங்களை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு தான் அப்படியே ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்குது. ஹீரோவும் எப்படியோ அவரோட அசிஸ்டன்ட் மூலியமா பிரேக் கட்டான விஷயத்த கிளாரி தான் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால கிளாரியை கூப்பிட்டு இனிமேல் நீ எம்கே கம்பெனிக்கே வரக்கூடாது, முடிஞ்சா வேற பிரான்ச் கூட மாறிக்கோ, ஆனா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. அவளுமே சொல்றா நான் ஹீரோயின் கூட நீ சேரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ண அப்படின்னு. ஆனா ஹீரோ செம கடுப்பாகிறாரு. நீ எந்த லெவலுக்கு போயிருக்க, இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு விட்டுறாங்க. கிளாரியும் கடுப்புல அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆனா அவன் நேரா லியூஷியஸை பாக்குறதுக்கு தான் போறா. லியூஷியஸும் குடிச்சிட்டு கிளாரி கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி வரான். ஆனா டக்குன்னு பார்த்தா கிளாரியோட கழுத்தையே நெரிச்சு உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஹீரோயினை எவ்வளவு லவ் பண்றேன்னு, இனிமேல் அவ பக்கம் ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பண்ணினா கண்டிப்பா அடுத்த டெட் பாடி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஹீரோயினுக்கு வேண்டி
கிளாரியை மிரட்டி தான் அனுப்புகிறான். ஹீரோவோட அம்மாவுமே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் வேற லெவலில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை தங்கத்திலேயே அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினே இது கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா அப்படியெல்லாம் கிடையாது, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நகை போட்டிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கே இருக்க தங்கத்தில் இருக்கிற குதிரை புறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லா தான் இருக்காரு, ஆனாலும் வேணும்னே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் என்ன பார்க்க வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி உடம்பு சரியில்லை போல அப்படின்னு நினச்சிட்டு போனா ஹீரோ நல்லா தான் இருக்காரு. ஆனால் அவரு நடிச்சுக்கிட்டே என்னால் கண்ணை கூட திறக்க முடியல, எனக்கு ஹார்ட் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக நடிச்சிட்டு இருக்காரு. இதை ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோவுமே கிஸ் வேணுங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே சரி கொடுக்குறேன் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குதிரை பொம்மை இருக்கும், அதை வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இன்னும் நீங்கள் நிறையா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ இப்போதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னு ஆயிடுச்சு, ஆல்ரெடி நம்மளுக்கு குழந்தைங்க இருக்கு, அதனால நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவுமே சரி இது இன்னும் பத்தல போல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க குழந்தைங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு, அதனால நான் வரக்கு லேட் ஆகும், நீங்க ரெண்டு பேரும் சமத்தா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில பார்த்தா அந்த பிஸ்னஸ் மீட்டிங் லியூஷியஸ் கூட தான் போல. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியல, அவன் ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸும் பண்ணியிருப்பான் போல. அதனால ஹீரோயினுமே நிஜமாலுமே இந்த பிஸ்னஸ் மீட்டிங் உங்க கூட தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் இப்போ டின்னர் போக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் என்ன சொல்றேன்னே தெரியல, சரிவா டின்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. ஆனா அவங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இடத்துக்கு தான் போயிருக்காங்க. இதனால லியூஷியஸ்மே என்னாச்சு ஒரு நல்ல பெரிய ஹோட்டல் போலான்னா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே லைஃப்ல ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைங்க கூட ஹீரோ தான் இருப்பார் போல. ஸோ அந்த குழந்தைங்களுமே என்னாச்சு இவ்வளோ நாள் ஆகியுமே இன்னுமே நீங்கள் அம்மாவை லவ் பண்ண வைக்கவே முடியல, உங்களுக்கு இன்னுமே ட்ரைனிங் பத்தல போல, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ தான் அந்த குழந்தைங்களுமே சொல்கிறாங்க மிஸ்டர் எக்ஸ் வந்து ஹீரோயினோட பையன் தான் சொல்லிட்டு. இதனால ஹீரோவும் அப்போ கோடிங்கில் நீ நிஜமாலுமே அவ்வளோ டேலண்டடான பர்சனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே ஆமாம் ஒரு வேளை அது என்னோட அப்பா ஜீனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அவர் எவ்வளோ டேலண்டடான பர்சனாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அவரை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்படியே கண்கலங்கி போறாரு. எதனால அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா என் அப்பா என்ன சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு, அம்மாவை பற்றியும் கவலைப்படல எங்களை பற்றியும் கவலைப்படல, அதானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாங்க, அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் அம்மாவை ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்மா கிளம்பி இன்னுமே வரல, அதனால நீங்க போய் ஃபர்ஸ்ட் அம்மாவை தேடுங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க ஹீரோவுமே நீங்க ரெண்டு பேருமே என்னை விட ரொம்ப ஸ்மார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நேராக ஹீரோயினை தேடி போறாங்க. லியூஷியஸ்மே ஹீரோயின் கிட்ட உனக்கு எதனால் ஹீரோவை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவனை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, பட் நாளாக எனக்கு என்ன அறியாமையே எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவராக வைக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லியூஷியஸ்க்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்போ கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்கே தான் இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவோட கால் வந்தோன்னா பார்த்தியா இவன் அதுக்குள்ளே எனக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டையும் சரி முடிஞ்சா எனக்கு கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ கரெக்டாக அங்கே தான் இருக்காரு. ஸோ அவருமே ஈஸியாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி வந்துட்டு லியூஷியஸை பார்த்தோன்னா கடுப்பாகிறாரு. நீ எதுக்கு அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியும் கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லியூஷியஸ் கிட்டையும் கேட்கும்போது ஆமாம் நான் ஹீரோயினா ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் மிஸ்டர் எக்ஸை சால்வ் பண்ணிட்டு வந்தா அடுத்து நீயா அப்படின்னு ஹீரோவும் கடுப்பாகி ஹீரோயினா அங்கிருந்து கூட்டிட்டு போய் நேராக ப்ரப்போஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கும் ஒரே எமோஷனல் மூமெண்ட் ஆயிடுது. ஹீரோயினும் லைட்டாக யோசிச்சாலும் எனக்கு ஒன்றா ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ப்ரப்போசலையும் அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவையுமே எடுத்துடுறாங்க. இப்போதான் இந்த விஷயம் லியூஷியஸ்க்கு தெரியுது. அவன் செம கடுப்புல அங்கே இருக்க கிளாஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ண வேண்டிய டேட்டுமே வருது. ஹீரோயினும் என்னடா இது நம்ம தான் வெட்டிங் கேர்ள் ஆனால் நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஆனால் கொஞ்சம் பிஹேவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக உள்ள இருக்காங்க. ஹீரோவும் வந்துட்டு நான் ஒன்றா பார்க்கணும் கதவை தர அப்படின்னு சொல்லும் போது முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க முடியாது. ஆமாம் நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்து கதவை
திறக்க சொல்கிறீங்க அப்படின்லாம் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்காமா, அதனால நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் சரின்னு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தான் பல்ப் ஆயிடுது. என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. இப்போ கல்யாணம் ஆக வேண்டிய டைமும் வருது. ஸோ ஹீரோயினும் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம அழகா ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவை நெருங்கி வரும்போது இந்த லூஷியஸும் வந்துடுறான். அவன் பாட்டுக்கு கிளாப் தட்டிட்டு நான் சரியான டைம்ல தான் வந்திருக்கேன் போல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ செம கடுப்பாகிறாரு. உன்னை யார் இங்கே வர சொன்னா? சப்போஸ் நீ இந்த மேரேஜ் ஈவெண்ட்டை அட்டன் பண்ண வந்திருந்தீங்கன்னா அவளுக்கு சீட்டில் வந்து உட்காரு, இல்லை வேற ஏதாவது இன்டென்ஷனோட வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் நேராக ஹீரோயின் காதுகிட்ட போய் உன் பையனை நான் கடத்திட்டேன், ஒழுங்கா என் கூட தனியா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போறாங்க. அது மட்டும் இல்லாமல் லூஷியஸ் பண்ற விஷயம்லாம் பார்த்து அவங்களுக்கு பழைய விஷயங்களும் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஹீரோவும் உடனே ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசர அவசரமா அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வந்து சொல்றான் இந்த மாதிரி பையனை காணோம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அவசர அவசரமா பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் லூஷியஸை தனியாக மீட் பண்ண போகிறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, என் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. ஆனால் அவன் சில அடியாட்களை அனுப்பிச்சு விட்டு ஃபஸ்ட்டே இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு வின் பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல ஹீரோயினும் அவங்க கூட எல்லாம் செமையாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் லூஷியஸ் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லும் போது லூஷியஸ் ஹீரோயினை விட ஸ்ட்ரென்த்தனாக இருக்கான், அதனால அவங்க கூட ஃபைட் பண்ண முடியல. என்ன நீ என்னவே அடிச்சு போட்டுடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஹீரோயினை தள்ளி விட்டுறான். ஆனால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்க மயக்கம் போட்டுமே விழுந்துடுறாங்க. லியூஷியஸும் அவனோட இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினும் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா என் பையன் எங்க அப்படின்னு சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அவரோட வீட்டுக்கு போய் பார்த்துருப்பாரு. அங்கதான் அந்த குட்டி பையனும் இருந்திருப்பான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் அமைதியாகிறாரு. லியூஷியஸும் ஹீரோயின் கிட்ட எனக்கு உன் பையன் மேலலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, எனக்கு நீ வேணும், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் இப்போ எல்லா விஷயமே ஞாபகம் வந்துடுது. அவங்க ஆனால் சொல்கிறாங்க நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஹீரோவை தான் லவ் பண்ணேன், ஸோ நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்காத, உனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, நீ எதுக்காக தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவன் செம கடுப்பாகிறான். அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிருவான் போல. கடைசியில் ஹீரோயினையுமே அடிச்சிடுறான். ஆனாலும் டக்குன்னு ஹீரோயினை சமாதானப்படுத்தி நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு, எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே நேராக ஹீரோவை பார்க்க தான் போகிறாங்க. அப்போ ஹீரோவுமே இந்த கல்யாணம் நம்ம பிளான் பண்ணபடி போல, அதனால என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நான் தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல எனக்கு என்னோட பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவை ஒரு மிஷனுக்கு வேண்டிதான் லவ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவுமே கடுப்பாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டர்லிங் தான் ஹீரோயினுக்கு பிறந்த பையன், பெல்லாவை வந்து இவங்க தத்தெடுத்திருப்பாங்க போல, இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா ஹீரோனால 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்கள ஏமாத்திருக்காங்கிற விஷயத்த நம்பவே முடியல. இதனால அவரு ரொம்பவுமே கடுப்பாகிறாரு. ஹீரோயினும் எவ்வளவோ சாரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ நான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் சேடாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த குழந்தைங்களும் வந்து அம்மா நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அழுகுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்குமே இப்போ தானே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அதனால அவங்களுமே செமையாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா லியூஷியா சும்மா இருக்க மாதிரி தெரில. ஹீரோ மேலே இருக்க கடுப்பில் அவனோட ஸ்டாக்கெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான விஷயம்லாம் பண்ணி அவனை ஏதோ போலீஸில் மாட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. ஆனால் இந்த விஷயத்த ஹீரோ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதில் தானே எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. ஒருவேளை அதுக்கும் கிளாரிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியும் விசாரிக்க சொல்கிறாங்க. ஹீரோவோட அம்மாவுமே ஹீரோ கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனையாக தானே இருக்கும், அதை சீக்கிரமாக சரி பண்ணிக்கோங்க, இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காதீங்கன்ட்டு. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. ஹீரோவோட அம்மாவுமே வேணும்னே ஹீரோயினுக்கு காலிலேருந்து உடம்பு சரியில்லை, அவள் மயக்கம் போட்டே விழுதுட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ பதறி போறாரு. என்னாச்சு, இப்போ நல்லா இருக்காளா, இப்போவே எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா நான் இப்போ சும்மா தான் சொன்னேன், உனக்கு தான் அவன் மேலே அக்கறை இருக்குல்ல, அப்போ ஒழுங்கா போய் அவளை பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இதனால ஹீரோவோட அம்மாவுமே எப்படிதான் இவ்வளோ அடம் பிடிக்கிற பையனை நான் பெத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட பையனுக்கு பர்த்டேவுமே வருது. ஹீரோயின் அவங்க குழந்தைங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. குழந்தைங்களுமே பாவமாக முஞ்ச வச்சுட்டு அப்பா வரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவுமே அங்கே வந்துடுறாரு. நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, அப்புறம் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பர்த்டேக்கு ரெடி பண்ணி எல்லா பர்த்டே சாங்கும் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சேடாகவே தான் இருக்காங்க. ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசல. அப்போதான் அந்த குழந்தைங்களும் ஏன் இப்படி பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அப்பாவுக்கு உங்களை விட்டுட்டு போக மனசு கிடையாது, அதனால ஒரு பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அம்மா கவலையாக தான் இருக்காங்க, ஆனாலும் ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்க.
இருக்காங்க. ஏன் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களுமே பர்த்டே விஷ் வேண்டும் போது ஹீரோயின் ஒன்னா இருக்கணும் தான் வேண்டியிருப்பாங்க. இதனால ஹீரோக்கு இன்னுமே முழு மனசு ஆகலினாலும் நானும் அம்மாவும் ஒன்னா இல்லைனாலும் எப்பவுமே நம்ம தான் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் தனியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் வந்து நான் 2 நாள்ல இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அழுகத்தான் வருது. ஆனா ஹீரோ கிட்ட என்னால நீ காதலை பத்தி நம்பாம இருந்துராத, நீ இதுக்கப்புறமா ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த விஷயத்த யார் வேணா என்கிட்ட சொல்லலாம், ஆனா நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கும் அவரோட அசிஸ்டன்ட் மூலியமா கிளாரிதா ஹீரோயினோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணங்கிற விஷயம் தெரியுது. இதனால அதை பத்தி போலீஸ் கிட்டயுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம லியூஷியஸ் ஹீரோக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்றத பார்த்துட்டு ஹீரோவுமே அதுக்கு தகுந்த மாதிரி லியூஷியஸ்க்கு பதிலடி கொடுத்திருப்பாரு. இப்ப லியூஷியஸோட எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இதனால அவரோட அசிஸ்டன்ட்டுமே சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லியூஷியஸ் ஆல்ரெடி அவனும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ண போற மாதிரி ஒரு போட்டோ வரைஞ்சிட்டு இருந்திருப்பான். அதையே போட்டு கிறுக்கிட்டு இருக்கான். நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புறக்குள்ள இவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோயினையுமே கடத்திடுறான். ஆனா ஹீரோக்கு இன்னுமே இந்த விஷயம் தெரியல. அவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்பதான் அவரோட அசிஸ்டன்ட்டும் வந்து நீங்க எதுக்காக இப்படி சேடா சுத்திட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீயே கூப்பிடு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டும் கூப்பிட்டு பாக்குறான். ஆனா கால் போகல. கடைசியில தான் ஹீரோவும் கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஏதோ தப்பா போடுற மாதிரி தெரியுது. அதனால இல்ல ஏதோ தப்பா இருக்கு, சீக்கிரமா போய் ஹீரோயினை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா லியூஷியஸ் ஹீரோயினை கடத்திட்டு போய் அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் கண் முழிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது லியூஷியஸும் நீ தானே சொன்ன எனக்கு லவ் பண்ண தெரியலன்ட்டு, நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரேன், நான் சீக்கிரமாவே நல்லா காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ரொம்பவுமே ஸ்டபனா இருக்காங்க. எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்னன்னா சைக்கோ மாதிரி ஹீரோயினை அடிக்கவே ஆரம்பிச்சிடறான். நீ எதுக்காக அவன் சொல்லிட்டு இருக்க, நான் தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல, அவனை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு செமையா சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கான். சொல்லு இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா ஹீரோவுமே கண்டுபிடிச்சு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு அவசரமா ஹீரோவை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ எனக்கு இல்லைன்னா அவனுக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி லியூஷியஸ் பாட்டுக்கு டக்குன்னு ஹீரோயினையே சுட்டுறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயினும் அப்படியே கண்ணை மூடுற மாதிரி போறாங்க. ஹீரோவும் நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுதுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம லியூஷியஸ் பண்ண தப்பெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ்மே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே 3 மாசம் ஆகுது. ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. 3 மாசம் கழிச்சுதான் ஹீரோயினுமே கண் முழிக்கிறாங்க. ஹீரோவுமே சேடா இருக்கும்போது கரெக்டா அந்த குழந்தைங்க தான் வந்து அம்மா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களுமே செமையா அழுக ஆரம்பிச்சு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லா விஷயமுமே சரியாயிடுச்சு. ஹீரோவுமே ஹீரோயினை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. இதனால அவங்க 2 பேரும் செம ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ட்ரிப் போறது பிக்னிக் போறதுன்னு சொல்லிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஒரு மாதிரி எமோஷனலா இருந்திருக்கும். ஹீரோ நிறைய இடத்துல அவரோட எமோஷனலா நல்லாவே காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையாங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன டிராமா வேணுங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.